கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:6. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரராகிய தாவீது தேவனை தன்னுடைய கன்மலையாக, தன்னுடைய ரட்சிப்பாக, தன்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக அவர் வைத்திருந்தார். அதனாலே அவருடைய வாழ்வு அசைக்கப்படாமல் இருந்தது. அவருடைய வாழ்வு அசைக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் தேவனுடைய கன்மலையாய் இருந்தபடினாலே, தேவனுடைய ரட்சிப்பாய் இருந்தபடினாலே, தேவன் அவருக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தபடினாலே அவர் அசைக்கப்படாமல் உறுதியாய் அவர் காணப்பட்டார். எனவே நாமும் சங்கீதக்காரராகிய தாவீதை போல நம் ஆண்டவரை நம்முடைய கன்மலையாய் வைப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்பாய் வைப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அடைக்கலமுமாய் வைப்போம். அப்படி நாம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு அசைக்கப்படாமல் இருக்கும். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம். தகப்பனே, சங்கீதம் 62:6 பிரகாரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கன்மலை என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய கன்மலையாய் இருக்கிற நீர், எங்களுடைய ரட்சிப்பாய் இருக்கிற நீர், எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிற நீர் எங்களுடைய வாழ்வு அசைக்கப்படாமல் உறுதியாய் காணப்படும்படியாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கன்மலையாய் இருந்து, ரட்சிப்பாய் இருந்து, உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து, அவருடைய வாழ்வு அசைக்கப்படாமல் உறுதியாய் நிலை கொள்ளும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மையே தன்னுடைய கன்மலையாய் ஏற்றுக்கொள்வார்கள், உம்மையே தன்னுடைய ரட்சிப்பின் வழியாய் ஏற்றுக்கொள்வார்களாக. உம்மையே உயர்ந்த அடைக்கலமாய் ஏற்றுக்கொள்வார்களாக. அதனாலே அசைக்கப்படாதபடி அவருடைய வாழ்வு உறுதியாய் நிலை நிற்பதாக. கர்த்தர் அப்படி செய்தபடியினால நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.